கிரேவிங்ஸ் பத்தி, சுகர் கிரேவிங்ஸ் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அதோட பயாலஜிக்கல் ஃபேக்டர், சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்லாம் சொன்னீங்க. அத எப்படி சரி பண்றது? ஆக்சுவலா வந்து இந்த ஃபுட் கிரேவிங்ஸை நீங்க கட் டவுன் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பண்ண வேண்டியது வந்து உங்க ஸ்லீப்பை நீங்க சரி பண்ணணும். ஓகே. கண்டிப்பா ஒரு 7 to 8 ஹவர்ஸ் நல்ல ப்ராப்பர் டீப் ஸ்லீப் கண்டிப்பா உங்களுக்கு தேவை. ஸ்லீப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஹார்மோன்ஸ வந்து கரெக்ட்டா வச்சுக்கும். ஸோ ஃபுட் கிரேவிங்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்மளுடைய ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால நடக்குது. ஸோ இஃப் யூ ஹேவ் அ ப்ராப்பர் குட் ஸ்லீப் டெஃபினட்டா வந்து உங்களுக்கு ஃபுட் கிரேவிங்ஸ் வர்றத தவிர்க்க முடியும். அண்ட் நீங்க யூ ஹேவ் டு மெயின்டெயின் ஐடியல் பாடி வெயிட். நீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து வெயிட்ட வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் அதனால கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க இஃப் யூ ஆர் ஓவர் வெயிட் டெஃபினட்டா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும். ஸோ ஓகே. ஹார்மோன்ஸ நீங்க கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஃபுட் கிரேவிங்ஸ்னால தான் வெயிட்டே போட்டுருக்கோம். ஸோ இது வைசி வெர்சா அது அது ஓகே. வந்து இருக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, மெயினா வந்து நெறைய தண்ணி குடிக்கணும். இப்போ நம்ம தர்ஸ்ட்டும், ஹங்கரும் ஒரே மாரி தான் இருக்கும். இப்போ ஓகே. நீங்க வந்து உங்களுக்கு பசி எடுக்குதுன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா கொஞ்சம் தண்ணி நெறைய குடிங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு பசிச்சா அத சாப்பிடுங்க. ஸோ ம். இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் அந்த அட்மாஸ்பியர நீங்க வந்து இது பண்ணாதீங்க. இப்ப நெறைய நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, வீட்ல வாங்கி வச்சுருவாங்க. அத நம்ம சாப்பிடக்கூடாதுன்றது வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அந்த மாரி டெம்ப்டிங்கா நீங்க வந்து உங்க வீட்ல பொருட்கள வைக்க வேண்டாம். ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி ஸ்நாக்ஸ் எல்லாம் வைக்கணும். வாங்கி வைக்க வைக்க வேண்டாம். வேண்டாம். ஓகே. அண்ட் அதே மாரி வந்து அதே மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா சும்மா இந்த கேன்டீன் போய் சாப்பிடுறது, இந்த மாரி இதெல்லாம் வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும். இப்ப நீங்க ஏதோ ஒரு கடைக்கு போறீங்கன்னா, உங்களுக்கு என்ன தேவையான பொருளோ அத எழுதிட்டு போய் வாங்குங்க. இப்ப சூப்பர் ம். மார்க்கெட்ஸ்லாம் போனீங்கன்னா, யூ 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 ட்ரை ரேண்டமா டூ வி வில் ஆமா யூ சூஸ். ட்ரை டூ டேக் ஃபுட். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்க எடுத்துருவீங்க. ஸோ அதனால வந்து நீங்க ரொம்ப டெம்ப்ட் ஆகாது. அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கணும் கண்டிப்பா. நீங்க ம். ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கணும். பிஸியா இருக்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்க ரொம்ப ஓகே. பிஸியா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு டைவர்ட் வந்து ஆயிடும். டைவர்ட் ஆமா. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிஸி இல்லாம இருக்கணும். அண்ட் அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் முன்னயே சொன்ன மாரி, இந்த ஃபுட் வந்து ஒரு ஒரு ரிவார்டிங் சிஸ்டத்த குடுக்குது. ஸோ ம். அந்த ரிவார்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் இல்லாத விஷயங்கள் இருக்கும். இப்ப சில பேருக்கு விளையாடுனா ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. விளையாடுறதோ, இல்ல வேற எங்கேயாவது வெளியில போய் நான் ஃபுட் ரிலேட்டட் ரிவார்டிங் சிஸ்டத்தெல்லாம் நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ அந்த மாரி பண்ணீங்கன்னா, உங்க ஃபுட் கிரேவிங்ஸ குறைக்கலாம். அதாவது வந்து நல்ல ஸ்லீப்பு, உங்க ஹார்மோன்ஸ வந்து கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணணும். அண்ட் அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கொஞ்சம் நல்லா சாப்பிடுற ஆட்கள வந்து கட் டவுன் பண்ணி ஓகே. ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் டவுன் பண்ணணும். அண்ட் என்விரான்மென்ட் உங்கள சுத்தி வந்து இந்த மாரி ஃபுட்ஸ் டெம்ப்ட் ஆகுற ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நீங்க வாங்கி வந்து வைக்காம வாங்கி இருக்கணும். வைக்காம இருக்கணும். அண்ட் அதே நேரங்கள்ல வந்து நெறைய தண்ணி குடிக்கணும். அண்ட் புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் நெறைய சாப்பிடணும். அண்ட் நார்ச்சத்து உள்ள உணவுகள் நெறைய சாப்பிடணும். நார்ச்சத்து உள்ள உணவுகள் சாப்பிடும்போது வயிறு ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஓகே. பசி அதிகமா எடுக்காது. ஸோ இந்த மாரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்க ஃபுட் இப்ப கிரேவிங்ஸ் 7 வந்து ஹவர்ஸ் ஸ்லீப் முக்கியம் நீங்க. நைட் 12 மணிக்கு தூங்கி காலைல 7 மணிக்கு எழுந்தா பரவாயில்லையா? அதுதான் சொல்றேன். நீங்க 7 மணி நேரம் தூங்கணுன்றது ரொம்ப முக்கியம். எவ்வளவு ம். நேரம் தூங்கணுன்றதும் முக்கியம். எந்த நேரத்துல தூங்கணுன்றதும் ஆ. முக்கியம். ஸோ இங்க நெறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான டைம் டூ ஸ்லீப்ன்றதும் இருக்கு. ஏன்னா பிகாஸ் நான் தான் சொன்னேன்ல சிர்காடியன் ரிதம். நீங்க உங்க காலையில நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க பிபி ஒரு மாரி இருக்கும். நைட்ல உங்க பிபி கொஞ்சம் கம்மியா இருக்கும். இது எல்லாமே இன்டர்லிங்க்டு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க உடம்ப பத்தி தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து உங்க சிர்காடியன் ரிதத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கேத்த மாரி உங்க லைஃப்ப நீங்க வந்து அதாவது நேச்சரோடு ஒன்றி வாழ வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த அந்த இப்ப நம்ம கரண்ட் எல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு தான் நம்ம லேட் நைட்ஸ் ரொம்ப தூரம் இது பண்ணும். நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த லேட் நைட் வொர்க் பண்றவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நெறைய இஷ்யூஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நைட் அவங்களுக்கு வந்து ஷிஃப்ட் ஒர்க் நைட் பண்றோம். ஷிஃப்ட் வொர்க் பண்றவங்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ்லாம் நெறையவே வருது. ஓகே. அப்ப அந்த இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் எல்லாம் எதனாலன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால. ஓ. லேட் நைட் வொர்க் பண்றதுனால. இது எல்லாமே தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் தான். அதாவது வந்து வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ம். ம். உடனே நம்ம கிட்ட வந்து சண்டைக்கு வந்துரக்கூடாது. சார் நான் லேட் நைட் தான் வேலை செய்றேன். ஆனா எனக்கு குழந்தை இருக்கு. அப்படி கிடையாது. நெறைய வேற வேற சிக்கல்கள். இத நீங்க தவிர்க்கணும் ஆக்சுவலா. ஓகே. ஸோ எஸ்பெஷலி ஒரு 10க்கே தூங்க ட்ரை பார்க்கணும். பண்ணுங்க. அட் த மேக்ஸிமம் 11. ஓகே. நீங்க ஒரு 5 வரைக்கும் கண்டிப்பா கன்டினியூயஸ் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். ம். அதே நேரத்துல நீங்க நைட்ல படம் பார்க்கறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது ஒரு ஒரு டீசென்ட்டான ஒரு டிசிப்ளின்டான லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. சோ ஒரு ரொட்டீன் அண்ட் டிசிப்ளின்ட் பிளான் அ இத ஃபாலோ பண்ணாலே வந்து கிரேவிங்ஸ கம்மி பண்ண முடியும். ஓகே. கண்டிப்பா, கண்டிப்பா. தேங்க் யூ டாக்டர்.